அனைவருக்கும் வணக்கம். சிவ சிவ பரமேஸ்வராய மகா மகா அண்ணாமலையானே போற்றி போற்றி. ஆன்மீகம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய மனம் செயல்பாடு மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஆன்மீகத்தை முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய குருமார்கள் முதலில் இங்கே இருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஆன்மீகத்தை முழுமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் இருக்கிறார்கள் முதல் தெரியணும். ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மனிதனுடைய மனதிற்கேற்ற போன்று அவன் என்ன வித்து என்பதற்கேற்பது போல அவன் ஒவ்வொரு வகையான ஆன்மீக வழியை தேர்ந்தெடுக்கிறான். அதாவது ஒவ்வொரு வகையான ஆன்மீக வழி என்றால் கூறினால் தவறு. அவன் பார்வையில் எது ஆன்மீகம் என்று தோன்றுகிறதோ அதை அர்த்தமாக எடுத்துக் கொள்கிறான் என்பதுதான் உண்மை. அதற்கு ஏற்ப அவனுடைய தேடுதலுக்கு ஏற்ப குருமார்களும் அமைகின்றனர் அப்படின்றதான் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு குருவும் முழுமையான ஒரு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா என்றால் அதற்கு தற்போது இருக்கக்கூடிய வகையிலே எந்த ஒரு சூழலும் இல்லை அப்படின்றதுதான் இருக்கு. ஆன்மீகத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டுமே இருக்கிறது. ஞானத்தை அடையாது ஆன்மீகத்தை ஒருவரால் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியவே முடியாது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஞானத்தை தரவல்ல சிவபெருமானும் அந்த சிவபெருமானையும் தெய்வத்தையும் காட்டக்கூடிய குருமார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ அப்படிப்பட்ட குருமார்கள் என்பவர்கள் தான் சித்தர்கள் என்றும் சித்தருக்கு சித்தர் என்று அழைக்கக்கூடிய நாதாக்கள் என்பவர்களும் இருக்கிறார். இதுதான் உண்மை. அப்ப இந்த சித்தர்களும் நாதாக்களும் ஆன்மீகத்தை 4 வகையாக முதலில் பிரிக்கின்றனர். எப்படியெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் சரியை, கிரியை, யோக, ஞானம் அப்படின்னு இருக்கு. சரியை என்றால் தற்போது நாம் வழக்கமாக கோவிலுக்கு சென்று வணங்கி வருகிறோம் ஆண்டவனை என்பதுதான் சரியை. கிரியை என்றால் உபாசனை என்பதை பெற்று வீட்டிலே பூஜை முறைகளை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை நாம் பின்பற்றும். அப்ப நாம திருக்கோவிலுக்கு செல்கிறோம், கோவிலை சுற்றி வருகிறோம், அங்கே பூஜை முறைகளை பார்க்கிறோம். அதுபோன்று நமது வீட்டிலும் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு பூஜையை உபாசனையாக பெற்று உபாசனை தெய்வத்தை பூஜித்து உபாசித்து நாம் மகிழ்கிறோம். 3வதாக யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்ப இந்த உபாசனை, அதாவது இந்த கிரியை வழிமுறைகளை சரியாக கடைபிடித்து யோகத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் குருமார்களால் ஒரு வித்தை ஒன்றை அவர்கள் அருள் புரிவார். வித்தை என்றாலே அது வாசி வித்தை, மகா பைரவ வித்தை என்று பொருள். அதை அவர்கள் அருள் புரிவார்கள். ஏனால் மரணமிலா பெருவாழ்வு என்றால் யோகத்தை தாண்டி ஞானத்தை கடந்து ஞான சித்தி அடைய வேண்டும் என்பது இருக்கிறது. அப்ப அதற்கு வித்தை என்ற ஒன்று நமக்கு தேவை. பூஜை முறைகளை கடைபிடித்து அந்த வித்தை பைரவர் என்றாலே, மகா பைரவர் என்றாலே மரணமிலா பெருவாழ்வு, சிவபெருமானின் மிகப்பெரிய ஒரு பைரவ அவதாரம் என்றால் மரணமிலா பெருவாழ்வு என்று அவரே பைரவராக இருப்பார் என்றால் உண்மை. அப்ப அந்த மகா பைரவர் என்று சொல்லக்கூடிய மகா வாசி வித்தையை குருமார்கள் அருள் புரிவார். அந்த யோகம் என்று கூறி யோகத்திலே யோக சித்தி பெற வேண்டும். யோகம் என்றால் தற்போது இருக்கக்கூடிய யோகாசன முறைகள் பல முறைகள் இருக்கிறது. ஆக நான் யோகா செய்கிறேன் என்றால் அதையெல்லாம் யோகமாகுமா என்றால் அவை அனைத்தும் யோகத்தில் ஒரு பங்கு என்று கூற முடியாது, ஒரு சதவிகிதம் என்று கூறலாம். யோகத்தில் 1% என்று கூறலாம். ஆக யோகம் என்றாலே, பைரவ வித்தை என்றாலே அது வேறு. வாசி கொண்டு அந்த யோக வித்தையை நாம் செய்ய வேண்டும். அப்ப முறையாக தீட்சை பெறுபவர்கள் இந்த யோகத்தை சரியாக கடைபிடித்து வாசி யோகம் செய்து யோக சித்தி பெற்று பின் ஞானம் என்ற ஒன்றை சிவபெருமான் குருமார்கள் அருள் புரிவார். ஞானம் என்ற ஒன்று நமக்கு கைவல்யமாகி ஞான சித்தி பெற்று மரணமில்லா பெருவாழ்வை பல யுகங்களாக நாம் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. இந்த நிலைகளை கடந்தால்தான் மரணமில்லா பெருவாழ்வு. இந்த நிலைகளை கற்றுக் கொடுக்கும் வண்ணம் தற்போது யாராவது இருக்கிறார்களா என்றால் தற்போது இருக்கக்கூடிய குருமார்கள்
யாரும் கிடையாது என்பதுதான் உண்மை.